எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ சிக்கனில் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணுறது உண்டு அண்ட் டிஃப்ரெண்ட் குவிசீன்ஸில் சிக்கன் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஏஷியன் ஸ்டைல் ஆரஞ்சு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வெந்து கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமா மிளகுத்தூள் போடுங்க. அடுத்து நம்ம சாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊத்துங்க. நெக்ஸ்ட் இதுல 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊத்துங்க. 3 டீஸ்பூன் சிராச்சா சாஸ், 1 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ், 3 டீஸ்பூன் தேன் ஊத்துங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பொரிச்ச அதே கடாயில கொஞ்சமா பொடியை நறுக்கின பூண்டு, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. அடுத்து ரெடி பண்ண சாஸை ஊத்துறேன். சாஸ் கொதிச்சு திக்காயிட்டு இருக்கிற டைம்ல கொஞ்சமா ஆரஞ்சு தோலை துருவி சேர்க்கிறேன். சாஸ் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. இது ஃப்ளேவர்ஸை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நான் 1 டீஸ்பூன் சோள மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். சாஸ் திக்கானதும் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா வெள்ளை எள்ளை மேல தூவுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்கலியை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு போடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கடைசியா சிக்கனை ப்ராக்கலியோட சேர்த்து சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, இந்த ஜூஸியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஆரஞ்சு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ நான் வந்து ப்ராக்கலி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறுமனே கூட இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.